கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் மிகுந்த அன்புள்ளவராகவே மிகுந்த தயவுள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய மிகுந்த தயவுக்காக அன்புக்காக நாம் நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறோம். மறுபடியும் ஒரு முறை உங்கள் மத்தியிலே வந்து இந்த எபேசு நிருபத்தில் சொல்லப்பட்ட மூன்றாம் வான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள, அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அதை அறிந்து கொள்வதற்கான பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருவாராக என்று சொல்லி வாழ்த்தி ஜெபித்து உங்களை வரவேற்கிறேன். நாம் கடந்த நாட்களிலே எபேசு நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் 6ஆம் வசனங்களை கருத்தாய் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவருக்குள் நமக்கு தந்தருளின பிதா பிரியமானவருக்குள் இந்த பிலவர் பிரியமானவருக்குள் பாருங்க, இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லி கொண்டு வந்தார். அப்படிதானே? இந்த இடத்துல வரும்போது வேற ஒரு பதத்தை உபயோகப்படுத்துகிறார். அதை நம்ம அப்போ அதுல ஆவியானவர் ஏதோ நம்மோடு பேச விரும்புகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவருக்குள் இந்த பிலவர், இங்கிலீஷ்ல நான் போன வாரமே உங்களுக்கு எடுத்தேன், அதை இங்க தமிழ்ல அது வரல. இந்த beloved we are accepted, கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுவதை அங்க பார்க்கிறோம். நான் ஆங்கிலத்தில் எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அதே எபேசர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் அங்க வரும்போது அது கொஞ்சம் மாற்றி வரதை பார்க்கிறோம். இந்த 5ஆம் வசனம் 6வது வசனமாக ஆங்கிலத்தில் வருகிறது. To the praise of the glory of his grace. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த கிருபைக்கு மகிமை உண்டாகும்படி, to the praise அப்படிதானே, புகழ்ச்சி உண்டாகும்படி, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி, அப்படிதான் சொல்றாரு. கிருபையின் மகிமை, தேவனுடைய எசன்ஸே என்னதான்? தேவனுடைய கிருபை தான். தேவனுடைய டிஎன்ஏவே தேவனுடைய கிருபை தான். மோசே ஆண்டவரை நான் உம்முடைய தரிசிக்கணும்னு கேட்கும் பொழுது அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் தயை எல்லாம் உனக்கு முன்பாக செல்லும். அப்புறம் அவர் பேரை சொல்லும் சொல்றாரு, தயை உள்ளவர், மிகுந்த தயை உள்ளவர் என்று சொல்வதை பார்க்கலாம். இது நம்ம யாத்திரா 33 34 பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, டு த பிரைஸ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் ஹிஸ் கிரேஸ். அப்படின்னா glory of his grace, அந்த கிருபையில ஒரு மகிமை இருக்கு. வல்லமையில ஒரு மகிமை பார்க்கிறோம், தேவ வல்லமை வெளிப்படும் பொழுது. அதே மாதிரி கிருபை வெளிப்படும் பொழுது அங்க ஒரு மகிமை வெளிப்படுகிறது. இயேசுவானவர் எங்கு இருக்கிறாரோ அதுதான் கிருபை. கிருபையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது. ஆகவே கிருபை இயேசு என்று சொல்லும் பொழுது அங்கு மகிமை வெளிப்படுகிறது. அதற்கு புகழ்ச்சியாக, துதியாக என்ன செய்திருக்காரா? உங்களை என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களை என்ன அந்த பிரியமானவருக்குள், கிறிஸ்துவுக்குள் சொல்லலைங்க, அப்படிதானே? எல்லா இதுல கிறிஸ்துவுக்குள் 1ஆம் வசனம் வரிசையா போறாரு. இந்த ஒரு இடத்துல என்ன சொல்றாரு? பிரியமானவருக்குள், இந்த beloved நம்மை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த தமிழ் வேதாமத்துல, ஆங்கில வேதாமத்திலும் சரி தமிழ் வேதாமத்துல அந்த அக்செப்டட் வரல. he made us accepted அப்படின்றத. ஆனா அந்த அக்செப்டட் என்ற கிரேக்க பதத்தை நம்ம பார்த்தோம்னா, நீங்க லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 28ஆம் வசனத்திற்கு. அங்க மரியாளண்டை தேவதூதன் வந்து இயேசுவானவருடைய பிறப்பை குறித்து நற்செய்தியை கூறுகிற இடத்தை நாம் அங்க பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலேயே பார்க்கிறோம். 28ஆம் வசனம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இங்கிலீஷ்ல நான் முதல்ல படிக்கிறேன், கையில அது இருக்கனால, அப்புறம் தமிழுக்கு போறேன். And having come in angel to her, rejoice, highly favored one, and the Lord is with you. Blessed are you among women. Rejoice, highly favored. அந்த highly favored one சொல்றாரு. அதே வார்த்தையை தான் இங்க accepted டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க.
மொழிபெயர்த்தவங்க. அதே கிரேக்க பதம் ஹைலி ஃபேவர்ட். அப்ப பாருங்க, இந்த பிலவட், we are highly favored. God made us highly favored. இதை நம்ம மாத்தி வாசிக்கணும். அந்த கிரேக்க பதத்தை போனா he made us highly favored in the beloved. வாயை திறந்து சொல்லுங்க, he made me highly favored in the beloved. He made me highly favored in the beloved. அப்பதான் அதே தான் அங்க சொல்றாரு பாருங்க, because God made me highly favored in the beloved. Why I became highly favored to God? ஏன் தேவனுடைய மாபெரும் தயை நான் பெற்றவன்? இந்த beloved, அவருடைய பிரியமானவருக்குள் நான் இருக்கிறேன். அவருடைய பிரியமானவருக்குள், கிறிஸ்துன்னு கூட சொல்லலங்க, அவர் எவ்வளவு நம்முடைய ஒரே பேரான குமாரன். நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 3 அதிகாரம் 27, 27 அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது அங்க என்ன சொல்றாரு பாருங்க, மை பிலவட் சன், மை பிலவட் சன் என்று சொல்லுகிறார். அப்படிதானே? அதே டிரான்ஸ்பிகரேஷன் அந்த மறுரூப மலையில மத்தேயு 17 அதிகாரம் பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு, நம்ம பேதுருவடிகளார் சொல்லும் பொழுது அவர் அங்கேயே ஒரு கூடாரம் போட்டு உட்கார்ந்த மகிமையை பார்த்ததும் அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, he is my beloved son, hear him. அப்போ அவருக்கு மிகவும் பிரியமான நேசம், அதாவது பிரியமான நேசகுமாரன் என்பது அவர் திருத்துவத்தின் 3வது நபர் என்பதை மறக்கவே கூடாது. ஆதியிலே சிருஷ்டிக்கும் பொழுது 3 பேரும் சேர்ந்துதான் திட்டம் பண்ணி திருத்துவ தேவனாக 3ல் ஒன்றானவராக சிருஷ்டிப்பதை பார்க்கிறோம். அப்போ எல்லா காரியங்களிலுமே பிதா குமாரன் மூலமாக தமது ஆவியை அனுப்பி நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். இங்க என்ன சொல்ல வராரு, accepted us in the beloved ஆங்கிலத்தில் சொல்லுது. அதே accepted பதம் லூக்கா 1:28 வரும் பொழுது highly favored என்ற பதம் உபயோகனால இப்ப நம்ம அதை எப்படிதான் நம்ம வாசிக்கணும்? he made me. நான் அப்படிதான் சொல்றேன். இப்போ God made சந்தர் சிங், நீங்க உங்க பேரை போடுங்க. God made சந்தர் சிங் highly favored in the beloved. God made சந்தர் சிங் highly favored in the beloved. திரும்ப திரும்ப 100 தடவை சொல்லணுங்க. God made சந்தர் சிங் highly favored in the beloved. God made சந்தர் சிங் highly favored in the beloved. தமிழ்ல நம்ம அதை பார்ப்போம். தமிழ்ல என்ன சொல்லணும்னா, தேவன் இங்க என்ன சொல்றாரு, 6ஆம் வசனத்துக்கு அதை சொல்றாரு. இங்க 5ஆம் வசனம் தமிழ்ல சொல்றத பார்க்கலாம். பிரியமானவருக்குள் என் நேசகுமாரன், இவர்கள் மிகவும் பிரியமாயிருக்கிறேன். என் நேசகுமாரன், இவர் சொல்லுகிறதை கேளுங்கள் என்று சொல்லுகிறாரு. அந்த நேசகுமாரனுக்குள் என்ன பண்ணிட்டாராம், நம்மை மிகுந்த தயை உள்ளவராக்கினார். அங்க லூக்காக்கு வாங்க, தமிழ் அதை படிப்போம். லூக்கா 1:28 என்ன சொல்றாரு பாருங்க. நான் உங்களை ஆங்கிலத்துல வாசித்தேன். நம்ம எப்பொழுதுமே அது மாதிரி பார்த்தாதான் அதோடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அங்க பாருங்க, தேவதூதன் சொல்ல, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளேன்றான். ஆனா இங்கிலீஷ்ல ஹைலி ஃபேவர்ட் ஒன், கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னுடன் இருக்கார், ஸ்திரீ ஆசீர்வாதம் சொல்றான். ஆனா ஆங்கிலத்தில் சொல்ல பாருங்க, ஹைலி, இங்க கிருபை பெற்றவள், ஹைலி ஃபேவர்ட் ஒன், அக்செப்டட். அந்த அக்செப்டட் என்ற பதம் ஹைலி ஃபேவர்ட் ஒன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்ல கிருபை பெற்றவர்கள் என்று மொழிபெயர்க்க. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம். பிதா சந்தர் சிங்குக்கு அருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக இதை செய்தார். ரெண்டையும் அப்படியே இணைத்து படிச்சு பாருங்க. பிதா குமாரனில்
சந்தசிங்குக்கு தந்தரலின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சந்தசிங்கை என்ன பண்ணாரா? மகா தயவு உள்ளவனாக பிரியமானவருக்குள் ஆக்கிவிட்டார். மேடஸ்னா அங்க இங்கிலீஷ்ல மேடஸ் தான் போட்டிருக்கு. பிரியமானவருக்குள் மகா தயை உள்ளவனாக கிருபை பெற்றவனாக ஆக்கிவிட்டார். He made us highly favored one. He made us highly favored one in the beloved, in order to show, in order to give all praise to the grace, the glory of the grace given to us through Christ என்று சொல்லுகிறார். இது 2-3 வசனங்களை சேர்ந்து சொல்லுகிறபடினால திரும்ப திரும்ப அதை நம்ம படித்து இல்லைன்னா நமக்கே திரும்ப சொல்லும்போது மாற்றி சொல்லுகிறோம். அதனாலதான் அதை நான் சொல்றேன், படிக்கிறீங்க பாருங்க. 28ஆம் வசனத்துல ஆங்கிலத்துல சொன்னது ஹைலி ஃபேவர்ட் ஒன், கிருபை பெற்றவன். தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஹைலி ஃபேவர்ட் ஒன். அதே எபேசியர் 1:6 தமிழ்ல 1:5 சொல்லும் பொழுது அக்செப்டட் அஸ் இன் தி பிலவட் என்றாரு. அந்த அக்செப்டட் அதே கிரேக்க பதம் என்ன? ஹைலி. He made us highly favored one. He made us highly favored one in the beloved by the glory of the grace given to us in Christ Jesus. Accepted வந்து என்ன சொல்றாரு? Highly favored one in the beloved. இததான் நம்ம அங்க தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால என்ன ஆகிறதுன்னு அங்க பார்க்கிறோம். மரியாள் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று ஏற்றுக்கொள்கிறார். ஏன் என்ன ஆற்றுதா? I am highly favored according to your word. இப்ப நீங்களும் நானும் அதை தான் சொல்லணும். I am highly favored, மிகுந்த தயை பெற்றவன், நிச்சயமான தயை பெற்றவன். அந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். மரியாள் அதை பெற்றுக் கொண்டபடினாலதான் எப்போ உம்முடைய வார்த்தை அந்த விசுவாசத்தை அங்கு காண்பிக்கிறார். தேவ வார்த்தை இந்த நாளின் காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் வருவது highly favored one. Highly favored one. I made you highly favored one in my beloved. I made you highly favored one in my beloved for the purpose of, அப்படிதானே, for the purpose of, பிரியமானவருக்குள் மிகுந்த தயவுள்ளவனாக உன்னை ஆக்கினது எதற்கு? அவர் எனக்கு கொடுத்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்று சொல்லுகிறார். இதுதான் அந்த வேலை. அதை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வேலை இன்னைக்கு அதுதான். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை பார்த்து சொல்றீங்க, உம்முடைய பிரியமா கிறிஸ்துவுக்குள் சொல்லலைங்க, இது வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் சொல்லி கொண்டு வந்தார். இப்ப இந்த ஒரு இடத்துல சொல்லும் பொழுது எப்படி நம்ம மிகுந்த தயை பெற்றவர்களாக்கினாரா, ஹைலி ஃபேவர்டு ஆக்கினாரா. ஹைலி ஃபேவர்டு ஒன். இது நம்ம வாவை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், கண்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், காதுகளை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், இருதயத்திலே தங்கி தரித்திருக்க வேண்டும். என்ன வார்த்தை? I am highly favored one. ஆவியானவர் அந்த இடத்திற்கு we have to see our position. போன வாரம் கூட சொன்ன நானு, அநேக நேரங்களில நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல், அது வியாதியா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பகுதியில குறைவு இருக்கலாம். காரணம் என்ன? நாம் அந்த கண்டிஷனையே பார்க்கிறோம், ஆனா நம்முடைய பொசிஷன் என்ன? ஹைலி ஃபேவர்ட் ஒன் இன் தி பிலவட் ஒன். அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எப்படிதான் வாழ்வோம்? தாவீது மாதிரி வாழ்வோங்க, அப்போஸ்தலனாகிய யோவான் மாதிரி வாழ்வோம். அவங்க 2 பேர் தான் அந்த பிலவட் அப்படியே உறுதியா பிடிச்சு கொண்டவங்க. யோவான் அப்போஸ்தலன் சொன்னா அவருக்கு மிகவும் பிரியமான சீஷன் தன்னைதானே அவன் சொல்லிக்கிறான் யோவான்ல எழுதும் பொழுது. ஏன்? அதுதான் நம்மளுடைய வாயில அதை இருக்கு. ஐ ஆம் ஹைலி ஃபேவர்ட் அண்ட் இந்த பிலவட்னால ஐ ஆம் த பிலவட் ஆஃப் த லார்ட். அங்க
பெஞ்சமின் கோத்திரத்தை பத்தி சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்றாரு, அவருடைய தோள்கள் நடுவே இருப்பான், கர்த்தர் என்னாலும் அவனை காப்பான். He dwelt between his shoulders, God protect him all the day long. அப்ப பாருங்க, பிரியமானவனுக்கு தீங்கே ஏற்பட முடியாது. பொல்லாங்கன் அவனை தொடான். ஏன் தொடான்? அவனுக்கு அந்த வெளிப்பாடு. He is always conscious, I am the beloved of the Lord. அதனாலதான் பவுலடிகளார் சொல்றாரு ரோமர் 8:37, நம்மில் அன்பு கூறுகிறவராலே, அண்டர்ஸ்டாண்ட், நாம் இல்ல, நம்மில் அன்பு கூற, by the beloved who loves us, we are more than conquerors. அதாவது எதுவுமே நம்மை மேற்கொள்ள முடியாது, எதுவுமே நம்மை சேதப்படுத்த முடியாது, எந்த வியாதியோ பலவீனமோ குறைவோ நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஒரே காரணம், I am the beloved of the Lord. I am the highly favored one. I am the greatly blessed one. அதுதான் அங்க சொல்றாரு மரியாள்கிட்ட சொல்லும் பொழுது, கிருபை பெற்றவன் சொல்லும்போது, you are highly favored one, the Lord is with you, you are blessed among ladies. இது அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க மரியாள் அம்மா. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னாங்க. அப்புறம் அந்த விசுவாசத்தை கிரியையிலும் காண்பிக்கிறாங்க. அங்க மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு சொல்லும் பொழுது, அவங்க இவங்களை வாழ்த்தும் பொழுது திரும்ப அவங்க என்ன சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, சொல்லப்பட்ட நிறைவேன்னு சொன்ன பிறகு மரியாள் என்ன சொன்னாங்க, 46 இருந்து வாசிங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஏங்க, I am highly favored one. If you believe, you are highly favored one in the beloved. God has made me highly favored one in the beloved என்பதை விசுவாசித்தனா உங்க ஆத்துமா என்ன பண்ணும்? அப்படியே பொங்கி வழியும். நன்றி நன்றி நன்றி. என் ஆத்துமா அவ என்ன சொல்றா பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ரொம்ப முக்கியமான காரியங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரோமர் 1:20-21 சொல்றாரு, தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருதயத்திலே இருள் கொண்டார்கள், வீணரானார்கள், புத்தியிலே மனதிலே அப்படின்னு சொல்ற. அப்ப பாருங்க, மகிமைப்படுத்துவது கிறிஸ்தவ. அப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம கண்டிஷனை பார்த்து புலம்புவதை நிறுத்தணும். அதுக்காக ஆண்டவரே இப்படி இருக்க மாத்துன்னு ஜெபிக்கிறத நிறுத்தணும். அது அப்படி இல்லை. இந்த ஐம்புலன் அறிவுனால பிசாசு ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து உங்களை ஏமாத்த, என்ன ஏமாத்த பார்க்கிறான், எவனை விழுங்கலாமோ வென்று. ஆனா உண்மையானது, சத்தியமானது தேவன் பார்க்கிற விதமாக வேதத்திலே நம்மை பார்க்க வேண்டும். ஒரு வியாதி உள்ளவனாக, பணக்குறைவு உள்ளவனாக, குடும்ப சமாதானம் குறைவுள்ளவனாக பார்ப்பதை நிறுத்தணும். அது இந்த உலகத்தின் அதிபதி ஐம்புலன் அறிவினால் கொண்டு வருகிறது. இந்த வேத வசனம் தேவன் பிதாவுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்பதை எனக்கு காண்பிக்கிறது. மிகுந்த தயை பெற்றவன், கிருபை பெற்றவன், highly favored one in the beloved, highly favored one in the beloved, highly favored one. God made me highly favored one in the beloved. அந்த கான்சியஸ்னஸ், அந்த நினைவு, அதுதானே இதுல சொல்றாரு ஆண்டவர். யோவான் 15 வந்தீங்கன்னா அங்க 4:5, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால். வாட் இஸ் தட் நிலைத்திருந்தால்? இஃப் யூ அபைட் இன் மீ, ஆங்கிலத்தில் அப்படின்னா வாட் இஸ் இட்? ஏற்கனவே அவர் நமக்குள்ள, நாம் அவருக்குள்ள இருக்கோம். ஆனா இப்ப என்ன சொல்றாரு, அதுல நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. எப்படி நிலைத்திருக்கிறது? உங்க நினைவுல தாங்க நினைத்திருக்கல. பி கான்சியஸ், பி அவேக்கன் அன்டு யுவர் ரைச்சியஸ்னஸ். அப்படித்தானே 1 கொரிந்தியர் 15:34 சொல்றாரு, உங்க நீதிக்கேற்ப விழித்துக் கொண்டிருங்கள். அதுதான் அபைடிங். அங்க 1 யோவான் 2:14 சொல்றாரு, வாலிபர்களே, வாலிபர் பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நீங்க பொல்லாங்கனை ஜெயித்துட்டீங்க, காரணம் தேவனுடைய வசனம் உங்களின் அப்படின்னு அதே நினைவா இருக்கிறார்கள், அதே நினைவா இருக்கிறார்கள். நாள் முழுவதும் எது நீங்க, அதுதானே மெடிடேஷன் சொல்றோம்.
ஆனா இப்ப மெடிடேஷன்லாம் எங்க இருக்குது நம்ம ஆளுகளுக்கு? தங்க வாழ்க்கையில இருக்க சூழ்நிலை மேல இருக்கு. அததான் கவலைன்றோம், பயம்ன்றோம். அப்படிதானே? வியாதினா இந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, இந்த பிளட் ரிப்போர்ட் என்ன சொல்லிடுச்சு, அப்படிதானே? இந்த நினைவாகவே இருக்கீங்க. அப்ப என்ன பண்றீங்க? யூ ஆர் அபைடிங் இன் இட். அதுல நிலைத்திருக்கீங்க. எதுல நீங்க நிலைத்திருக்கீங்க? உங்க ஃபீலிங்லயா, உங்க கண்டிஷன்லயா? இல்லை என்றால் வேத வசனத்தில் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரே, நீ என்ன? ஐ மேட் யூ ஹைலி ஃபேவர்ட் ஒன். I made you highly favored one in the beloved. That is your position. இது ரொம்ப கிரேட்டஸ்ட் பிரிவிலேஜ். மரியாள் உடனே உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள் சொல்லிட்டு, என் ஆத்துமா கர்த்தரை ஏன் ஐ எம் ஹைலி ஃபேவர்ட் ஒன். அப்சல்யூட்லி வேற ஒரு சிச்சுவேஷன் அவளுக்கு தெரியல, கண்ணால பார்க்கல. ஆனா விசுவாசம் காணப்படாதவையில நிச்சயம், நம்பப்படுகள் உறுதி. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சொல்லுவாங்க த பிளஸட் லேடி மேரின்னு. அன்னைக்கு ஆளாளுக்கும் ஒவ்வொரு விதமா பேசியிருப்பாங்க. ஆனா இங்க என்ன சொல்ற பாருங்க, இவ்வளவு பெரிய பாக்கியம் ஐயா, அதை விட பெரிய பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கேன். அவர் நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். We are in Christ and Christ in us. நாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து நமக்குள். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கொலோசியர் 1:27 சொல்றாரு. மகா பெரிய சத்தியம். இது ரகசியமாய் இருந்தது, இந்த காலங்களில் ஆவியானவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அங்க சொல்றாரு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நமக்கு சொல்றாரு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் அவர் மரித்து உயிரோடு இருந்தபடியினால் நீங்க பார்த்த அதே இயேசு உங்களிடத்தில் திரும்பி வந்திருக்கிறார். அப்படிதான் அப்போஸ்தலர் 1 சொல்றாரு, வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் பரம் ஏறி போகும்போது. அப்ப தேவதூதன் சொல்றான், அதே இயேசு, the same Jesus, இந்த இயேசு, the same Jesus has come inside us as Holy Spirit. The Spirit of Christ has come inside us. அததான் பாருங்க. அப்ப மரியாளை விட அங்க அவங்க கற்பந்தரித்து பெற்று எடுத்தாங்க தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற. இன்னைக்கு நாங்களும் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தை என்ற வித்தினாலே குமாரனை நம்மிலே பிறப்பித்துள்ளோம். ஆனா இப்ப அவர் எங்க இருக்காரு? நம்மோடு இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிறார். We became the container of the beloved one. When we became the container of the beloved one, who we became? We became the beloved one. அப்படிதானே? ஒரு ப்ரெஷியஸ் திங்க ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சிட்டீங்கன்னா அந்த பாத்திரமே ப்ரெஷியஸ் ஆயிடுது. ஹோலி அப்படித்தானே சொல்றாரு பழைய ஏற்பாடுல. அங்க தேவனுடைய சமூகத்தில் வைக்க பாத்திரங்கள் எல்லாம் ஹோலி. ஏன்? பிகாஸ் they contain the very presence of God. இன்னைக்கு நாமும் அப்படிதாங்க. We are the container of God himself, the very presence of God, the very glory of God, the very grace of God, the very power of God, whatever you call it. அங்க எபிரேயர் 1 சொல்றாருல, பிதாவின் தற்சொரூபமும் மகிமையின் பிரகாசமும் சர்வத்துக்கும் சுதந்திரம். அது நாம் ஏன் அவரே நமக்குள் வந்து விட்டார். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது, நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்ன வந்தேன்? எதன் அருமையை உங்களுக்கு நான் பார்க்க சொன்னேன். நேற்று அந்த மெசேஜை நான் யூடியூப்லயே போட்டுட்டேன். அருமைனே போட்டிருக்கேன். என்ன அருமை? கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதினால். அதுக்கு முன்னால 2 வாரம் குமாரத்துவத்தின் அருமை என்பதை பார்த்தோம். இப்போ நம்மை பிரியமானவருக்குள் மிகுந்த தயை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறபடினால் அதன் அருமை என்பதை அப்படியே வேதவசனத்தை போன வாரம் பார்த்தோம். திரும்பவும் ஒரு தடவை அதை நீங்க கேளுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா மரியாள் மாதிரி என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அப்போ இருதயம் இருள் அடையாது. இந்த வெளிச்சத்தில் இருப்பீங்க. என்ன வெளிச்சம்? Who I am in Christ. God made me highly favored one in his beloved one.
பிரியமானவருக்குள் அதிக தயை பெற்றவனாய் என்னை ஆக்கிவிட்டார் என்ற விசுவாசத்தோடு இருக்க வேண்டுமானால் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்து என்ன சொல்ற பாருங்க, என் ஆவி தேவனில் களி கூறுகிறது. களி கூறுகிறது, மகிமை ரெண்டுமே மிகவும் முக்கியமானது. தேவன் நம்ம எதிர்பார்ப்பது அதுதான். நீங்க இதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதுங்க. அவரை துதித்து மகிமைப்படுத்துவது அப்படித்தானே? சோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்ன எதற்கு பண்றோம்? He made me. He made me highly favored one in the beloved. இதற்காக அவருக்கு சோத்திர பலி சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறோம். அடுத்தது என்ன சொல்றாரு? களி கூறுகிறது என் ஆத்துமா. பவுலடியார் எப்படிங்க ஜெயில இருந்துட்டு திரும்ப அந்த பிலிப்பியர் நிருபம் ஜெயில இருந்து எழுதுறாரு அப்படித்தானே? சிறையிருப்பின் நிருபம் என்று சொல்லுகிறோம். எபேசிய நிருபமும் அப்படிதான். அங்க என்ன சொல்றாரு? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். முதலாவது இடத்துல சொல்றாரு, நான் உயிரோட வருவனா இல்லையோ தெரியாது, உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் வரணும், அதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. இங்க சந்தோஷமாய் எப்படிங்க அவர் மற்றவங்களை பார்த்து அந்த இடத்துல இருக்கிற காரணங்க, he knows what is his position in Christ. கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்திருந்தார். கிறிஸ்துவுக்குள், அதாவது இங்க வந்து சொல்லப்பட்டவுடன் கிறிஸ்துவுக்குள் இல்ல, பிரியமானவருக்குள். அந்த பிரியமானவருக்குள்ளன்றத இங்கிலீஷ்ல பிலவட் என்று சொல்லுகிறார். இந்த பிலவட் God made us highly favored one. In the beloved, God made us highly favored one to give all praise. எதற்கு? எல்லா புகழும் அவருக்கு செலுத்துவதற்கு, எல்லா துதியும் அவருக்கு செலுத்துவதற்கு, எல்லா கனமும் மகிமையும் அவர் செலுத்துவதற்கு. ஏன்? இது வந்து ஒரு மாபெரும் கிருபையின் மகிமை என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு தந்த கிருபையின் மகிமையிலே பிரதானம் உச்சக்கட்டம் என்று சொல்லுகிறார். அதோடு இணைத்துதான் குமாரனாக நம்மை தத்தெடுக்க முன்குறித்தார் என்று சொல்லுகிறார். Because we are highly favored, God made us highly favored to become his son. ஐயா, through the beloved son. அததான் இங்க சொல்றாரு. ஆனா நம்ம செய்ய வேண்டியதை நான் உங்களுக்கு சொல்றேன். புகழ்ச்சி மகிமை அவருக்கு, இந்த ஸ்தானத்திற்காக. எத்தனை நம்ம எதையோ பார்க்கிறோம். ஜனங்க ஒருவேளை சுகமாகின பிறகு நன்றி சொல்றாங்க, அவருக்கு புகழ்ச்சி சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. ஆனா என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ காத்துட்டு இருக்காது, நீ விசுவாசி தானே, காணப்படாத நிச்சயம் தானே, நம்பப்படில் உறுதி தானே, நான் உனக்கு அந்த இருதயத்தில் அந்த வெளிப்பாட்டை கொடுத்துட்டேன்ல, சாட்சி சொல்லுனாரு. நான் பைல்ஸுக்கு சாட்சி சொல்லும் போதுதான் அந்த வல்லமை வெளிப்பட்டதை நான் பார்த்தேன். சேம் திங் மை சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். சபையில நான் சொல்றேன், சபையின் மூப்பனை வரவழைப்பானாக வேதவசனம் சொல்லுது. நான் வரவழைச்சேன், என்ன பூசி ஜெபித்தாரு. அவர் ஒரு மாதிரி கிண்டலா பேசிட்டு போயிட்டாரு அந்த போதகர். நான் சொல்றது 94, 95. ஆனா எனக்கு இந்த உறுதி இருந்தனால தேவனை மகிமைப்படுத்தின. சபைக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்தின. என்ன ட்ரீட் பண்ண டாக்டர் வந்து சொன்னாரு, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க பிரதர், கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னாரு. அவர் ஐம்புலன் உணர்வினால் பார்த்தாரு. நான் எதனால பாக்குறேன்? அவரே என் சூழ்நிலையை பாக்குறாரு, என் கண்டிஷனை பாக்குறாரு. நான் எதை பாக்குறேன்? என் பொசிஷன் இன் கிரைஸ்ட், ஐ எம் ஆல்ரெடி ஹீல். ஏன்னா வேதம் சொல்லுது. எங்க போச்சுன்னே தெரியல அந்த வியாதி. அவர் என்ன சொன்னாரு? ஒன்ஸ் உங்களுக்கு அது வந்துருச்சுன்னா இட்ஸ் அ கிரானிக். அதுவும் அது கோஸ்டல் ஏரியா, அதனால கட்டாயம் அங்க வரும். அதனால தான் நீங்க பாருங்க கோஸ்டல் வந்ததும் வருது உங்களுக்கு அப்படின்னாரு பாண்டிச்சேரி. நான் இப்ப அதுக்கப்புறம் தொடர்ந்து சென்னையில தான் இருக்கேன், கோஸ்டல் ஏரியா தான் இருக்கேன். ஐயா, சயின்ஸ் மனிதரால் கூடாதது தேவனால் கூடும். ஆனா நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. கண்டிஷனையே பார்த்து கொண்டு இருந்தா கண்டிஷன் தான் வெளிப்படும். நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய பொசிஷன். God made me highly favored in the beloved and accepted me
as his own son, சொந்த குமாரனாக நம்மை அவருடைய நாமத்தின் மேல் ஏற்றுக்கொண்டவர்கள். சில பேர் உடனே சொல்லுவாங்க, எல்லாருக்குமே அவர் பிதா தான், கிரியேஷன் இல்லங்க. அது யுனிவர்சல் காஸ்பல் கல்ட் குரூப், தவறான உபதேசம். அவரை ஏற்றுக்கொண்ட, அவர் சொந்தமானதிலே வந்தார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை சொல்லிட்டு தான் 12ஆம் சொல்றாரு. ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். அப்ப பாருங்க, ஏற்றுக்கொண்டவள் தான். அதை சொல்லிட்டு தாங்க 17, 18 வரும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான அன்பின் குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அந்த 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 குமாரனுக்குள், அத நீதிமொழிகள்ல சாலமன் சொல்லும் போது என்ன சொல்றாரு, நான் போன வாரம் உங்களோட வாசித்து காமித்தேன். அவருக்குள்ள இருக்கிறபடினால் நாம் யார் என்ற பொசிஷனை சொல்வதற்கு. ஆனா இப்ப அவர் யாரா? அங்க நான் நித்தம் அவர் சமூகத்தில் இருந்தேன். இஸ் an eternal son. நீங்களும் நானும் அவருக்குள் வைக்கப்பட்டபடினாலே அவருடைய குமாரனானோம். ஆனால் இஸ் an eternal son. அதனால நாம் அந்த எட்டர்னல் சன்னுக்குள்ள இருக்கிற ஒரே காரணத்தினால, அவருடைய பிலவட் சன்னுக்குள்ள இருக்க ஒரே காரணத்தினால பிலவட் சன் ஆனோம். அதாங்க we have became beloved. தாவீது பாருங்க, அவன் நேம் டேவிட்னால the beloved one. ஜானுக்கும் அப்படிதான் சொல்றாங்க, the beloved one. அவன் தன்னைத்தானே சொல்லிட்டான், அப்படிதானே? தேவனுடைய மிகவும் நேசிக்கப்பட்டவனே சொல்றான். அங்க தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போறான். சூழ்நிலையை பாருங்க, உங்க சூழ்நிலையும் பாருங்க, தாவீது போன சூழ்நிலையும் பாருங்க, நீங்க இருக்கிற நிலைமையும் பாருங்க, தாவீது இருக்கிற நிலைமையும் பாருங்க. அவன் கோலியாத்துக்கு முன்னாடி போறான். ஒரு விசை கரடி, சிங்கம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படிங்க அவனுக்கு அந்த தைரியம் வந்தது? எப்படிங்க அவனுக்கு அந்த விசுவாசம் வந்தது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் இருதயத்துல I am the beloved of the Lord. I am the, நான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், தேவ தயவை அளவில்லாமல் பெற்றவன். இது அவன் இருதய விசுவாசமாய் இருந்தபடினால இரவும் பகலும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டிருந்தான். எக்காலத்துக்கும் நான் உள்ளளவும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உம்மில் மகிழ்ந்து கலிகூறுவேன். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தும், என் ஆவி அவரில் கலிகூறும். இது அவனுடைய வாழ்க்கையா இருந்ததன் காரணம் என்னங்க? இந்த வெளிப்பாடு. அவனுக்கு அவங்க அப்பா வைத்த பேரு மை பிலவட் ஒன். எப்படி ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் வந்தது? ஜாதிகளின் தகப்பன் ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம். இங்க டேவிடுக்கு ஆவியானவர் வந்து இறங்க அபிஷேகம் சொல்ல, ஆனாலும் இருதயம் உங்க மேலையும் என் மேலையும் தான் வந்திருக்கு. சவுல் மேலையும் தான் ஆவியானவர் வந்தாரு. நடுங்குறான் கோலியாத்துக்கு முன்னாடி. சிங்கத்தையும் கரடி அப்படின்னு அவன் அப்படி பாக்குறான், வாய பொழந்து. எப்படி அந்த சின்ன பையன், வாலிப பையன் இதெல்லாம் செய்ய முடிந்ததுன்னு, டீனேஜ்ல இருக்க ஒரு வாலிபன் எவ்வாறு செய்ய முடிந்ததுன்னு அவன் ஆச்சரியப்பான். காரணம் என்ன? ஒரே சீக்ரெட். இதை நல்லா நீங்க புரிந்துகொண்டா, பவுலடிலார் இதே எபேசி நிருபத்துல சொல்லுவாரு, இந்த சீக்ரெட் ஆஃப் ஓவர் கம்மிங் எவ்ரி அப்போசிஷன். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு தீய காரியங்களையும், பிசாசானவன் கொண்டு வருகிற காரியங்களை அவிழ்த்து போட, அக்னியாஸ்திரங்களை அவிழ்த்து போட இந்த விசுவாசம் உண்டாக வேண்டுமானால் அது எப்படி உண்டாகிறதுன்னு அந்த எபேசு நிருபத்தில் ரொம்ப அழகா சொல்லுவார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த யோவான் 15:4, 5, 7 வசனங்கள் அவர் சொல்றாரு, அபைட் இன் மீ, அபைட் இன் மீன்றது என்ன? கான்சியஸ், அதை பற்றி நினைவோடு இருப்பது. உங்க நினைவு எல்லாம் அதுவாக இருக்கணும். என்ன? வாட் இஸ் மை பொசிஷன் இன் த பிலவட், ஐ எம் ஹைலி ஃபேவர்ட் ஒன். அதுதான் நாள் முழுவதும் என் தியானம் என்று சொல்லுகிறார்.
சங்கீதக்காரன் பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாள் முழுவதும் ராச்சாமங்களில் என் படுக்கையில் தியானிக்கிறேன். அந்த இடத்துக்கு நம்ம வரணுங்க. தியானம் என்பது எத மேல நம்ம கண்ண வைக்கிறோமோ, நம்ம அட்டென்ஷன வைக்கிறோமோ, நம்ம காதுகளை திருப்புகிறோமோ, நம்முடைய கண்களின் பார்வையாக்குகிறோமோ, வாயின் வார்த்தைகள் ஆக்குறோமோ. Let it not depart from your mouth. Let it not depart from your eyes. Let it not depart from your ears. Let it abide in your heart. ஆவியிலே தரித்திருந்தா என்ன அர்த்தம்? You will be conscious of it. இப்போ what you are conscious of it? When sickness strikes, you will be conscious of your sickness. Why? The whole day you are focused on the condition, not your position in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக, பிரியமானவருக்குள்ளாக மிகவும் தயை பெற்றவனாக, அதே சுகத்தை உடையவனாக, கிறிஸ்துவின் சுகத்தை உடையவனாக இருக்கிறோம். அது மேல கண்ணு வைக்கல, அது மேல அட்டென்ஷன் கவனம் செலுத்தல, அதை கேட்க காதுகளை திருப்பல, அத வாயில பேசல. கவனம் எல்லாம் எங்க போயிடுச்சு? நம்முடைய நினைவெல்லாம் எங்க போயிடுச்சு? நம்முடைய சூழ்நிலைகள் மேலே போயிடுச்சு. அவர் கண்டிஷன், what we actually see with our five senses. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அங்க இருந்து உன் போக்கஸ் இங்க திருப்புப்பான்றாரு. அதுதான் abiding in Christ. தரித்திருங்கள், தரித்திருங்கள், என் அன்பிலே தரித்திருங்கள் சொல்றாரு. அப்புறம் 7ஆம் வசனம் வரும்பொழுது பின்னாடி 9ஆம் வசனத்துல 7 இதை சொல்லிட்டு 9ல அன்பு எது அன்பில தரித்திருப்பது? I am the beloved one of God. அப்படிதானே? I am highly favored in the beloved one. So I am became the beloved one of God. அதுல தரித்திருக்கிறதுனா அந்த நினைவோடு இருக்கிறது தான். நீங்க ஒண்ணுமே முயற்சி செய்ய வேணாங்க. அவர் என்ன சொல்றாரு? தரித்திருந்தால் நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், தானாய் கனி கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன? தானாய் தேவனுடைய சுகம் உன் வாழ்க்கையிலே வெளிப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த சுகம் இருக்கும். வியாதியே இல்லாத சுகம், ஆச்சரியப்படத்தக்கதாக. இது எப்படா இந்த நோஞ்சானுக்கு இப்படி சுகம் வந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு. ஏன்? அது தானாய் கனி கொடுக்கும். ஏன்? அங்கிருந்து வருது ஜூஸ், அங்கிருந்து வருது லைஃப். ஏன்? நிலைத்திருக்கு. அப்ப நிலைத்திருக்க நம்ம என்னதான் செய்யணும்? அதே நினைவாய் இருக்க வேண்டும். அவர் திராட்சை செடி, நான் கொடி. அப்படிதானே? I am in the beloved one. He is highly favored with God. I am highly favored with God. அப்ப என் சூழ்நிலை சொல்லுது, அதுக்கு ஆப்போசிட்டா நீ இருக்கடான்னு. அந்த கண்டிஷனை நான் பார்க்கல, அந்த கண்டிஷனை நான் பேசல, அந்த கண்டிஷனை என் காதுல கேட்கல. எதை தான் பார்க்கிறேன்? இந்த திராட்சைச்சோடு இணைக்கப்பட்ட செடியாகிய, செடியோடு இணைக்கப்பட்ட கொடியாக, பிரான்ச்சா தான் என்ன பார்க்கிறேன். அதை பார்க்க 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 அது என் இருதயத்தை நிரப்புது. அதுவே என் நினைவாது. மை கான்சியஸ்னஸ், who I am in the beloved one, highly favored one. அப்ப highly favored ஒன்னா எனக்கு ஏதாவது எதிரடையா நடக்க முடியுமா? அததான் அங்க சொல்ல வர்றாரு பாருங்க. நான் எபேசியர் இத சொல்லிட்டு இங்க வரேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப நான் ஏற்கனவே ஒரு வசனம் உங்களுக்கு சொன்ன 37. ஆனா 29ல இருந்து நான் உங்களுக்கு வேகமா நான் போறேன், டைம் இல்லாதனால. தம்முடைய குமாரன் அநேக, அதாவது இங்க குமாரன்றதை நம்ம இப்படி போட்டுக்கலாம். என்ன? மை பிலவட் சன். அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஐயா, சரீர மகிமை அது. ஆனா ஒரு மகிமையிலிருந்து அடுத்த மகிமைக்கு போவோன்னு 2 கொரிந்தியர் 3:18 இந்த உலகத்தில் நடக்கும் காரியம். ஏமாந்து போவாதீங்க. சபையில போதகம் சொல்லுவாங்க, you are entering glory there only brother. No brother, in this world when I start seeing my position in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவருக்குள் நான் யார் என்பதை நான் பார்க்க ஆரம்பித்துட்டேனா,
ஒரு மகிமையில இருந்து அடுத்த மகிமை, ஒரு மகிமையில இருந்து அடுத்த மகிமை மறுரூபமாவது நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இல்லைன்னா வேதத்துல இருந்து 2 கொரிந்தியர் 3:18 எடுத்து போடுங்க. ஏங்க வீணா அதை வச்சுக்கிட்டு இருக்கோம்? அது உண்மை. இந்த ஆளுங்க சொல்றது சத்தியம் நினைக்காதீங்க. புல்பிட்ல ஏறி கையில பைபிள் வச்சுட்டு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. எல்லாவற்றையும் சோதித்தறியுங்கள், வேத வசனத்தின்படி இருக்கிறதான்னு. தீர்க்க தரிசனத்தையும் சரி, மெசேஜையும் சரி சோதித்தறிய வேண்டும். எல்லாத்தையும் கேட்டு ஏமாந்து போகக்கூடாது. அதனாலதான் நான் அதை சொல்ல வரேன். இங்க என்ன சொல்றார் பாருங்க, மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதை சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? ஐயா, பிரியமானவருக்குள் நம்மை வைத்து மகா தயை பெற்றவள் ஆக்கி விட்டார். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? காட் இஸ் ஆன் மை சைட். எனக்கு விரோதமாக ஒரு வியாதி வரலாம், விகல் சொல் சிரிச்ச மாதிரிதான் நம்மளும் சிரிப்போம். ஏன்? அவர் பிசாச பார்த்து சிரிச்சாரு. அட பிசாசு, அவன் தற்சரூபமா வந்து நின்று படத்தை காமிச்சானா, அவரு சிரிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி தூங்கிட்டாராம். நீதானாடான்னு. ஒண்ணும் இல்லாத பையன், உன் வல்லமையும் அதிகாரத்தையும் பிரித்துட்டாரு, ஆண்டவர் உன்னை சைபர் ஆக்கிட்டாரு, நீ என்னமோ இப்படி கொம்பு போச்சு என்கிட்ட வந்து பயம் காட்டுறியா? அப்படின்னு திரும்பி படுத்துனாராம். ஏன்? அந்த தன்னுடைய பொசிஷன் என்ன, அவன் யார் என்ற வெளிப்பாட்டு அறிவு வேதத்தில் இருந்து. ஆனா இன்னைக்கு வியாதியை கண்டதும் ஜெயங்க பயப்படுறாங்க. ஏதோ ஒரு அவனுடைய உலக காரியத்தில் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா பயப்படுறாங்க. ஏன்? அது உண்மைன்னு நினைக்கிறாங்க. அவன் பூச்சி பயம் காட்டுறான். தமிழ்ல தான் சொல்லுவாங்க, பூச்சி பயம் காட்டுறான். அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது, கையால் ஆகாதவன். அவன் கடிக்க முடியாத பல்ல புடிங்கிட்டானா விழுங்கலான்னு பாக்குறான். அவன்கிட்ட ஒரு நச்சு இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்னே ஒண்ணு, நம்ம பெர்மிஷன் கொடுத்தா நம்ம பயத்தினால உள்ள வந்து ஏமாத்துவான். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, இவைகளை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக எந்த வியாதி நம்மை மேற்கொள்ள முடியும்? திரும்பவும் சொல்றேன், பிரியமானவருக்குள் நான் இருந்தபடினாலதான் என்ன அவருடைய குமாரனாக மாற்றி விட்டார், அவருடைய நேச குமாரனாக. இங்க என்ன சொல்றார்? என்ன சொல்லுவோம்? கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக எது என்னை மேற்கொள்ள முடியும்? வியாதியோ, பலவீனமோ, தரித்திரமோ, அப்படிதானே சொல்லிக்கொண்டே போலாம். சாபமோ, ஒண்ணுமே தொட முடியாது. அவன் சரக்கு. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அவன் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். He has been judged on the cross. அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். அதுதான் இங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம், சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும், புரிஞ்சுக்கங்க, எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், ஐயா, இந்த சொந்த குமாரனாக்குவதற்காக நம்மை முன்குறித்தாரே, அதை நிறைவேற்றுவதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரன், யோவான் 3:14, ஒரே பேரான குமாரன், இவர் என் நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னவரை என்ன பண்ணறான்? ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். கிருபாதார பலியாக, பாவத்தை போக்கும் பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப அந்த அன்பை யோசித்து பாருங்க. அந்த அன்பு நித்தம் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்த அவருடைய பிரிய குமாரனை, அவருடைய நேச குமாரனை என்னை குமாரனாக்குவதற்காக, என்னை ஹைலி ஃபேவர்ட் ஒன் ஆக்குவதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆனால் அந்த அன்பு மீதியை செய்யாதோ? மற்ற எல்லாவற்றையும், பரிபூரண சுகம், பரிபூரண செழிப்பு, பரிபூரண ஆரோக்கியம், வெற்றி, இவைகளை எல்லாம் தராமல் இருப்பது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையும் சொல்லிடுறாரு, பிசாசு இதுலதான் வந்து உங்களை ஏமாத்த பார்ப்பான், நீ பாவிடா, உனக்கு செல்லாதுன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தெரிந்து கொண்டவர், அன்பிலே குற்றமற்றவனாக மாசற்றவனாய் இருப்பதற்கு, பரிசுத்தமுள்ளவனாய் இருப்பதற்கு
உலக போற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டவர். அதான் சொல்றாரு, தேவன் தெரிந்து கொண்டத பரிசுத்தம். யாருடா அவன் மேல குற்றம் செலுத்தீங்க? அதை அவரே நிறைவேற்றினார். அவர் அந்த அன்பு சிலுவைக்கு சென்றது. சிலுவை எனக்கு என்ன காண்பிக்கிறது? தேவனுடைய அன்பை. அங்க 1 யோவான் 4 சொல்லுவார். அத அப்படிதானே? அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அன்பு சிலுவைக்கு சென்று, how much I loved you சந்தர் சிங், கொஞ்சம் பாருன்றாரு. நம்ம தான் எதையோ அந்த அன்பை பார்க்க ஆரம்பித்தோமானால், பூரண அன்பு அது பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தை புறம்பே தள்ளினோமானால் பிசாசு ஓடுகிறான். பிசாசு ஓடினால் அவனுடைய சரக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்ப நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம், கேட்க வேண்டியதெல்லாம், கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் அந்த பூரண சிலுவையின் அன்பு. அதனாலதான் சொல்றாரு, யார் குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார், யார் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க முடியும் என்று சொல்லுகிறார். அப்படியே சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, சூழ்நிலை என்னவா இருந்தாலும், நேரம் இல்ல, நான் வேகமா 36க்கு போயிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் பாவிகளாய் இருக்கையில், அக்கிரமக்காரராய், துரோகிகளாய், எதிரிகளாய் இருக்கையில், ரோமர் 5ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசித்து பாருங்க. அவர் நம்மேலே அன்பு கூர்ந்து சிலுவைக்கு சென்றார். இப்ப யாரு நீங்க? இப்ப யாருங்க நீங்க? பிரியமானவருக்குள், இந்த beloved one, we are highly favored. அதான் சொல்றாரு, இந்த அன்பை விட்டு நீ என்னைக்குமே பிரிக்க முடியாது. நெவர் நெவர் நெவர். காட்ஸ் லவ் என் மேல வச்சிட்டாருன்னா, he will do anything for me. There is nothing impossible for me. Why? There is nothing impossible for God. He loves me to the extent of giving his only beloved son on the cross. அவரை பாவமாக்கி என்னை நீதிமானாக்கி பரிசுத்தம் உள்ளவனாக்கி அவருடைய பிள்ளையாக மகா தயவை எனக்கு காட்டினார். அததான் இங்க சொல்றார். அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? சொல்லிட்டு தான் 37 சொல்றாரு, சூழ்நிலை, நீங்க காண்கிற கண்டிஷன்ஸ், whatever be your condition, என்னிலே அன்பு கூறுகிறவராலே, உங்களிலே அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயம். அப்போ ஒன்னே ஒண்ணுதான் தேவை. நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன், முற்றும் சுகமுள்ளவன், முற்றும் செழிப்புள்ளவனாக வாழ்வதன் ரகசியம், தேவன் என்னில் அன்பு கூறுகிறார். தேவன் என்னில் அன்பு கூறுகிறார். தேவன் என்னில் அன்பு கூறுகிறார். அதுதான் ரகசியம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டுதான் உலகத்துல எந்த ஒரு காரியமும், ஏன்னா இது ஏன் அன்பு இல்ல, தேவனுடைய அன்பு. ஆனா நமக்கு எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க பாரம்பரியத்துல, இந்த தேவனுடைய பரிபூர்ண வாழ்க்கை நீ வாழணும்னா தம்பி, பரிசுத்தமா நீ வாழ்ந்தாதான் பரிபூர்ண வாழ்க்கை வாழ முடியும். நீ பரிசுத்தமா கீழ்ப்படிந்து வாழ்ந்தினா எல்லாவற்றுக்கும், அப்பந்தான் பரிபூர்ண சுகத்துல வாழ முடியும், பரிபூர்ண வெற்றியில வாழ முடியும். பாரம்பரியம், பாரம்பரியம். வேதம் அப்படி சொல்லல. நான் உங்களுக்கு வசனத்தோட எடுத்து காமிக்கிறேன். வேத வசனம் அவ்வாறு சொல்லவில்லை. இது சபையின் பாரம்பரியம். நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் டிசம்பர் மாசம் உங்களுக்கு எடுக்கும் பொழுது சொன்னேன், சபையின் பாரம்பரியம் சபையை சீர்கொலைய வைத்து விட்டது என்று. என்ன பாரம்பரியம்? ஜெபம் ஜெபம் ஜெபம். ஐயா, எதுக்கு ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும், ஜெபம் என்றால் என்ன என்ற வேதத்தின் அறிவு இல்லாமல் கொடுக்கப்பட்டவைகளையே திரும்ப திரும்ப கேட்க சொல்றது நாகிங். போக்கஸ் ஃபுல்லா நீங்க எதை கேட்கிறீங்களோ அது மேல இருக்கனால உங்க கண் அது மேலேயே இருந்து ஒரு நாள் அதை நீங்க பெறுவதில்லை. வேதம் அப்படி சொல்லல. அதை நான் ஏற்கனவே எடுத்தேன். இப்ப சொல்ற அடுத்த பாரம்பரியம், இதெல்லாம் என்னங்க? பாரம்பரியம். தேவனை அவமதிக்கிறோம். அங்க ஜெபத்தினால தேவனை அவமதிக்கிறோம். இங்க பாரம்பரியத்தினால நான் பரிசுத்தமாகணும், நான் 24 மணி நேரம் ஜெபிக்கணும், 3 நாள் உபவாசம் இருக்கணும், 24 மணி நேரம் இதெல்லாம் நல்லது, நான் செய்கிற காரியம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா
அதனால தேவன் என்னில் அன்பு கூறல, அதனால நான் தயவு பெற்றவன் அல்ல. அந்த ஒரே அன்பு சிலுவைக்கு சென்றதே அந்த அன்பின் கிரியையினாலே நான் தேவ அன்பை பெற்றவன், தயை பெற்றவன். ஆகவே எனக்கு விரோதமாய் இருப்பது எது? ஒரு ஆயுதமும் எனக்கு விரோதமாய் வாய்க்காது. ஒரு வழியாய் வந்துட்டா அவன் 7 வழியா ஓடணும். அவன் 1 திருடினா 7 மடங்கு எனக்கு திருப்பி கொடுக்கணும். இது தேவனுடைய நியாயம். இட்ஸ் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். ஏன்? அவர் என் மேல அன்பு கூர்ந்துட்டார். அவர் என் மேல அன்பு கூர்ந்துட்டார். He made me highly favored one, beloved one in the beloved one. அதுல உறுதியாய் நிலைத்திருக்கத்தான் சொல்றாரே ஒழிய, நீ இதெல்லாம் செய்யணும் 1 2 3 4 5 6 7 8 சொல்றாங்களே இன்னைக்கு பிரசங்கத்துல. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கண்டிஷன் நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 2, கண்டிஷன் நம்பர் 3 நான்சென்ஸ். ஆண்டவர் அப்படியே சொல்லல. என் அன்பிலே நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள். மிகுந்த கனிகள் அப்படின்னா, மிகுந்த கனின்னு என்னங்க? அந்த செடியில உள்ள கனியெல்லாம் இங்க வருது. மாமரம்னா மாமரத்து கனி. இப்போ கிறிஸ்துவில் உள்ள கனின்னா என்னங்க? அவர்களுடைய சுகம், அவருடைய செழிப்பு, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய வெற்றி எல்லாமே நமக்கு வருது. ஒன்லி பை அபைடிங் அபைடிங் அபைடிங். நிலைத்திருப்பது. பி கான்சியஸ், பி அவே. உன் நினைவு சிந்தனை எல்லாம் நான் யார் என்று அதைதான் அங்க சொல்ல வரார். நிலைத்திருக்க சொல்லுகிறார். அவருக்குள் இருக்கிற பொசிஷன்ல நிலைத்திருக்க சொல்லுகிறார். நிலைத்திருப்பது அதே நினைவோடு இருப்பது. அதே நினைவோடு இருக்க வேண்டுமானால் என் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும், என் கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும், என் காதுகளை விட்டு பிரியாதிருக்க வேண்டும், என் இரு முழுவதுமாய் அவைகளால் நிரப்பப்பட வேண்டும். அப்போ அதே நினைவோடு இருப்பேன். அதுதாங்க அபைடிங் இன் கிரைஸ்ட். அதுதான் வாலிபர்களை குறித்து அங்க சொல்றார். தேவ வார்த்தை உங்களில் நிலைத்து இருக்கிறபடினால் they are always conscious. I am the beloved of the Lord. Who can stand against me? ஏன் தாவீது போறான்? Who can stand against me? I am the beloved of the Lord. The fight is not my fight. என்னுடைய யுத்தம் அல்ல. நான் அவருக்கு அன்பானவன். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். It's a covenant. அதனாலதான் அவன் தைரியமா போறான். Because he knows by revelation he is the beloved. ஐயா, அப்போஸ்தலனாகிய யோவானை பத்தி சொல்லும்போது ஹிஸ்டரி சொல்லுது, நாட் இன் த பைபிள். அவரை கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள தூக்கி போட்டாங்களாம். அவர் அப்படியே வெளியே ஒண்ணுமே ஆகல. எப்படி? தானியேல சிங்க கெபியில போட்ட மாதிரி, சாத்ராக் மேஷாக் ஆபத் நகர 7 மடங்கு அக்கினியில போட்ட மாதிரி போட்டோம், ஒண்ணும் ஆகல. ஏன்? He had a revelation, I am the beloved. தானியேல் had a revelation, நான் மிகவும் பிரியமானவன். அங்க அப்படிதான் தேவதூதன் தானியேலிட்ட சொல்றான். That revelation, நான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். That alone protects us. That's the greatest weapon. நீங்க செய்யற பரிசுத்த வாழ்க்கை, உபவாச வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, காணிக்க, ஊழியம், இதெல்லாம் for the purpose for it is given, it is okay. ஆனா தேவன் என்னில் அன்பு கூர்ந்து எல்லாவற்றிலும் நான் ஜெயமாய் வாழ்வதற்கு அது தேவை அல்ல. என்னிலே நிலைத்திருங்கள், என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள். 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம் நீங்க நோட் பண்ணி திருப்பி அதிகாரத்தை படிங்க, மெடிடேட் பண்ணுங்க. நிலைத்திருப்பது என்று சொல்லும் பொழுது we should be conscious. அவரிலே நான் நிலைத்திருக்கிறேன், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையில் அப்படின்னு அதே நினைவோடு இருப்பது, அதுதான் அபைடிங். அதை தான் இங்க சொல்ல வர்றாரு. எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த சீக்கிரட் அவர் சொல்லும் பொழுது எபேசியருக்கு இப்ப திரும்ப வருவோம். என்ன சொல்றாரு பாருங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, முதல்ல சொல்றாரு, இந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்க அகலம், நீளம், ஆழம், உயரம் புரிந்து கொள்ளவே முடியாது. எப்படிங்க புரிந்து கொள்ள முடியும்? ஆண்டவர் என்ன துன்பப்படுத்துகிற நசனாய் இயேசு நானேன்னு சவுலை பார்த்து சொல்றாரு. ஆக்ஸ்ல அப்போஸ்தலர் நிருபத்துல அவனுக்காகவே இவர் சிலுவையில ஜீவனை கொடுத்தேன்ற, ரத்தத்தை சிந்தினேன்ற. அவரை துன்பப்படுத்துறான், அவனுக்கு உயிரை கொடுத்து அவனை மாத்துறாரு. யோசிப்பா,
இது அறிவுக்கு எட்டாதது. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் தேவன் அவர் மேல அன்பு கூறுறார். தேவ ஜனங்களை உபத்திரப்படுத்துறானுங்கல்ல, அவங்க மேலேயும் அவர் அன்பு கூறுறார். அன்பு கூர்ந்து சிலுவைக்கு போனாரு. அதை அவங்க ஏற்றுக்கொள்ளாதபடினாலதான் நரக ஆக்கினைக்கு போறாங்க. எவன் ஒருவன், எந்த பாவி ஒருவன் அவரை ஏற்றுக்கொண்டா அந்த அன்பு அவருடைய பிள்ளையாக்குகிறது. உடனே ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதப்படுது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படினால நீங்க கழிவு கூறாதீங்கடா, உங்க பேரே ஜீவ புஸ்தகத்துல பிரியமானவருக்குள் எழுதப்பட்டு விட்டது என்று சொல்றார். அதுதான் கழிகூற வேண்டிய விஷயம் என்று சொல்ற. அவர் பொசிஷன் இன் கிரைஸ்ட் கழிகூற வேண்டிய விஷயம். Not the devil submitting matter. Yes, it will submit your authority when you know you are the beloved of the Lord. நான் பிரியமானவன் என்று நீங்க அந்த வெளிப்பாடு கான்சியன்ஸோடு இருந்தீங்கன்னா, ஐ எம் ஹைலி ஃபேவர்டுனா, பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படியும், கீழ்ப்படியும், கீழ்ப்படியும். ஆனா அந்த கான்சியன்ஸ் இல்லாம பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினா ஓட உங்களை வரட்டும். அததான் அங்க பாக்குறோம் வேதத்துல. அப்ப நல்லா யோசித்து பாருங்க, இயேசுவை மாறுவேன், பவுலை மாறுவேன், நீ யாருன்னு கேட்கும் உங்களை பார்த்து. யூ ஷுட் பி அதே நினைவோடு இருக்க வேண்டும். நீங்கள் யார்? அந்த நினைவோடு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 19ஆம் வசனத்துக்கு பாருங்க. அறிவு கேட்டாத அந்த அன்பை சொல்லுக்கு முன்னாலும் அந்த ஆழம் அகலம் நீளம் உயரம் சொல்லிடுறாரு. அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியாது. How much he loved me? He loved me so much, he gave his only begotten beloved son. ஒரே பேரான பிரியமான நேசகுமாரன் அவர் அருகில் நித்தம் செல்ல பிள்ளையாய் அவர் மார்பிலே he was in his bosom இருந்தவரை நமக்காக ஒப்பு கொடுத்த அந்த அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Something so precious to him. ஒரே திங் தான் அவனுக்கு ரொம்ப பிரஷியஸ். அதையே சிலுவையில ஒப்பு கொடுத்து அவரை பாவமாக்குறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மை நீதிமானாக்க, அவரை தரித்திரராக்குறாரு, நம்மை ஐஸ்வரனாக்க, அவரை சாபமாக்குகிறார், நம்மை ஆசீர்வதிக்க. அந்த அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த அன்பு இவ்வளவு தூரத்துக்கு செய்யுமானால் இவைகள் எல்லாம் இப்ப நான் ஃபேஸ் பண்றேன் என் கண்டிஷன், அவைகள் எல்லாம் ஏமாத்திரம், நத்திங் பிஃபோர் தட். அப்போ அவ்வளவு தூரத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அன்பை அறிந்திருக்கிறீர்களே, ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்தீங்கன்னா என்ன? உங்களை ஐஸ்வரனாக்க தரித்திரனான அன்பு, உங்களை நீதிமானாக்க, ஐயா பாவத்தை காணாத சுத்த கண்ணர், அவன் எதிரியாகிய சத்துருவாகிய பிசாசு நம் கூட்டத்துக்கு ஏற்படுத்தின நரகம், அந்த நரக ஆக்கணைக்குள்ளாக அவர் செல்லுகிறார். அந்த அன்பை யோசித்து பாருங்க பிரதர். பரிசுத்தர் பரிசுத்தர் என போற்றப்படுபவர் பாவமாகிறார். வெளிச்சமானவர் இருளுக்குள் செல்லுகிறார். யோசித்து பாருங்க. நித்தம் அவர் செல்ல பிள்ளையாய் இருந்தவர் கைவிடப்பட்டவராக என் தேவனே என்று சொல்லுகிறார். ஒரே பேரான நேசகுமாரன் ஸ்தானத்தை இழந்தவராக என் தேவனே என்று சொல்லுகிறார். காரணம் என்னங்க? அந்த ஸ்தானத்தை எனக்கு தருவதற்கு, நித்தம் அவருடைய செல்ல பிள்ளையாய் நானும் நீங்களும் இருப்பதற்கு, நித்தம் அவர் மார்பிலே நாம் இருப்பதற்கு, அப்படிதானே, நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருப்பதற்கு, அந்த அன்பு, பிதாவின் அன்பு, பிதாவின் அன்பு குமாரனின் அன்பு ரெண்டு நம்ம நல்ல வேதத்துல தியானிக்கணும். பிதாவின் அன்பு அவரை பாவமாக்கி தம் முகத்தை மறைத்து கொண்டார். எதற்கு? எனக்கும் உங்களுக்கும் அவர் முகத்தை மறைக்க கூடாது. அந்த அன்பை குறித்த வெளிப்பாடு இருந்த அதை தான் இங்க சொல்ல வரார் பாருங்க. நான் அதை தான் வாசிக்க வந்தேன். என்ன சொல்ற பாருங்க, அறிவுக்கு எட்டாத இந்த அன்பு எப்படினாலும் அதை புரிந்து கொள்ளவே மனித மூளை அறிவினால் தேவன் எவ்வளவா என் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதை புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த அன்பை சொல்றாரு,
அதை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இது ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவா வரும். நான் அது ஆங்கிலத்தில் படிச்சுட்டு அதை உங்களுக்கு நான் வியாக்கியானம் பண்றேன். 3ஆம் அதிகாரம் எபேசியர் 19ஆம் வசனம் ஆங்கில வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. டு நோ த லவ் ஆஃப் கிரைஸ்ட், டு நோ த லவ் ஆஃப் கிரைஸ்ட், டு நோ த லவ் ஆஃப் கிரைஸ்ட் which passes all knowledge, that you may be, that you may be, தமிழ்ல அந்த தட் வரல, அதன் மூலமாக, அந்த அன்பை அறிந்து கொள்வதன் மூலமாக, that, so that, அதான் சொல்றேன், that you may be. Why I am filled with all the fullness of God? Knowing the love of God. By knowing the love of God, I am filled with all the fullness of God. இந்த பாரம்பரியம் சொல்றானுங்களே, 1 2 3 4 5 6 ஃபாஸ்டிங் பிரேயர், அப்படிதானே, ஹோலினஸ், ஒபேயிங் ஆல், அதெல்லாம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல, அது ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா தேவனுடைய பரிபூரணத்தில் வாழ, பரிபூர்ண ஜீவனில் வாழ, பரிபூர்ண சுகத்தில் வாழ, பரிபூர்ண வெற்றியில் வாழ, பரிபூர்ண செழிப்பில் ஆசீர்வாதத்தில் வாழ அது தேவை இல்லைங்க. அவருடைய அன்புதான் தேவை. அந்த அன்பு ஏற்கனவே செய்து முடித்து விட்டது. அந்த அன்பை வெளிப்பாடாக நீ அறிந்து கொண்டாயானால், அதுதான் சொல்ல வர்றாரு. அந்த அன்பை தியானம் பண்ணி வெளிப்பாடாக நீ அறிந்து கொண்டாயானால், கனி, எல்லா கனியும் பரிபூர்ணமாக வெளிப்படும் என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. that you may be, இங்க தமிழ்ல வராத அடுத்த, so that you may be filled with all the fullness of God. அத சொல்லிட்டு தான் இன்னும் கொஞ்சம் அதை உசுப்பி விடுறாருன்னு சொல்லுவாங்களே தமிழ்ல. 20ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. now to him, now when you know the love of God, you will be filled with the fullness of God. எப்படியா? who is able to, நீ ஒண்ணுமே பண்ணல, உபவாசம் பண்ணல, எல்லாவற்றுக்கும் நீ கீழ்ப்படியில, தசமபாகம் காணிக்க, அதெல்லாம் கட்டாயம் கொடுக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல வரல, அப்படித்தானே, ஜெபம் பண்ணணும். ஆனா பாரம்பரியம் சொல்ற மாதிரி நான் சொல்லல, வேத வசனம் சொல்ற மாதிரி சொல்றேன். என்ன, அவைகள் இவைகளுக்கு தேவை அல்ல, பரிபூரணத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு. அவைகள் நன்றி உள்ள இருதயத்தால், இவ்வளவாய் என்னை நேசித்தீரேன்றதை நான் புரிந்து கொண்டனா, அவரோடு உறவாடாம இருப்பானா, அதுதாங்க ஜெபம். இன்னைக்கு அதை மாத்திட்டானுங்க, அப்படிதானே. இந்த நீ யாரு அப்படின்னு அந்த நன்றி உள்ள இருதயத்தை கொண்டு வராம ஒரு நிபந்தனையை கொடுத்து சுமக்க கூடாத மாபெரும் பாரமாக சுமையாக்கி விட்டாங்க. ஜெபத்தை, உபவாசத்தை, தசமபாகம் காணிக்க கொடுப்பத, பரிசுத்த வாழ்க்கைய, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக், அப்படியே இருதயத்திலிருந்து வருகிற காரியங்கள். இருதயத்தின் எது? அந்த வெளிப்பாட்டு அறிவினார். எவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்தார், எவ்வளவு, அப்போ அவரோட உறவாடாம இருப்பனா, காணிக்க தசம பாகம் கொடு, ஏன், I know I am rich, அப்ப கொடுக்கறதுக்கு கை வராம இருப்பா. I know how much he loved me, ஜெபம் பண்ணாம இருப்பனா, I will sacrifice anything for that love. எனக்காக தம் ஜீவனையே கொடுத்த அன்புக்கு நான் எதையும் கொடுக்க தயாராக இருப்பேன். எப்போ? It's all when we are filled with the love of God, when we are abiding in the love of God. John 15:9, என் அன்பிலே நிலைத்திருங்கள்ன்றாரு. அந்த அன்பிலே, நம்ம அன்பு இல்லைங்க, இவங்கெல்லாம் சபை பாரம்பரியம். நீ முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு ஆழ்மனதோடும் அன்பு கூர்ந்தால் இந்த பரிபூரண வாழ்க்கை வாழ்வாய். அப்படி அவர் சொல்லலங்க. முன்பு நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல, first you receive my love, first you have the revelation of my love, first you have the revelation of my love, then you love one another. அந்த இடத்துக்கு அவர் வருகிறார். நல்லா யோசித்து பாருங்க. சபை பாரம்பரியம் எல்லாவற்றையும் மாற்றி விட்டது. அதனால்தான் சொல்றேன், சீர்குலைந்து போன சபைக்கு காரணமே இந்த சீர்குலைந்த பாரம்பரியத்தை போதிக்கிற போதகரனால. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, that you may be filled with all the fullness. அதன் மூலமாக
அந்த அன்பை அறிந்து கொள்வதன் மூலமாக. That is a key for David for his success. தேவன், I am the beloved of the Lord. நான் தேவனால் மிகவும் அன்பு கூறப்பட்டவன். அந்த வெளிப்பாடுங்க. அதனாலதான் யோவானை தூக்கி கொதிக்கிற எண்ணெயில போட்டா ஒரு சேதமும் ஏற்படலன்றாங்க. ஏன்? He had a revelation. I am the beloved of the Lord. பிரியமான சீஷன் தன்னைத்தானே எழுதி. ஏன்? இன்னைக்கு நாமும் அதை தாங்க சொல்லணும். யோவான் சொல்லக்கூடுமானால் நீங்களும் நானும் சொல்லலாம். I am the beloved of the Lord. கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். அவருடைய மாபெரும், I am highly favored one, beloved one, favored one, blessed one. Why? Why? He himself in me. அதுதான் சொல்றாரு. அந்த அன்பை குறித்து சொல்லும் பொழுது சில வசனங்களை மட்டும் வாசித்து முடிக்கிற. யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அது டீட்டெயிலா வேணா இன்னொரு வாரம் போவோம். நான் எல்லாவற்றுக்கும் போலாங்க. ஆரம்பத்திலேயே என்ன சொல்லிடுறாரு, நித்திய ஜீவனை கொடுக்க தான் என்ன அனுப்புனீங்க, அப்படிதானே? 2ஆம் வசனம் சொல்றாரு, நான் அதுக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் அப்படின்னு 5ஆம் வசனத்துல சொல்லிடுறாரு. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீங்க தெரிந்தெடுத்து கொடுத்த அவங்களுக்கு நான் உம பிதாவாக வெளிப்படுத்திட்டேன். அதை சொல்லிட்டு அதற்கான வார்த்தையும் கொடுத்தேன்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நேரா அந்த ஜெபத்துக்கு போயிடுவோம். நேரம் இல்லை. அதனால என்ன சொல்றாரு, நீர் என்னை 18ல இருந்து வாசிக்கிறேன், உலகத்தில் அனுப்பினது போல நானும் உலகத்தில் அனுப்புகிறேன். நான் யாரு? நீங்க யாரு? தேவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். எதற்காக? அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவன், அப்படிதானே? பவுல் தான் நான் அப்போஸ்தலன், நான் தானியா சொல்றேன், நான் அனுப்பப்பட்டவன். அது 1ஆம் வசனம் எடுக்கும்போதே உங்களுக்கு எடுத்திருக்கேன். இங்க என்ன சொல்றாரு, தேவனால் அனுப்பப்பட்டவன். எப்பொழுதும் மறக்க கூடாது. யூ ஷுட் பி கான்சியஸ், aware of it. அதில் தரித்திருங்கள். நான் தேவனால் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தர உப்பாய் இருக்க அனுப்பப்பட்டவன். நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். ஏன்? அந்த பரிபூரணத்துக்குள்ள நான் வந்துட்டேன், அன்பு அறிந்தபடினால. உலகத்திற்கு வெளிச்சம் தர, வியாதி உள்ளவர்களை சுகமாக்க அனுப்பப்பட்டவன். மறந்து போகாதீங்க. உங்க வியாதியிலிருந்து சுகம் பெறுவது மாத்திரமல்ல, வியாதி உள்ளவர்களை சுகமாக்க அனுப்பப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை அனுப்புறேன்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி என்னைத்தானே பரிசுத்த ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு, இவங்களுக்காக, இவங்க மூலமா ஏற்றுக்கொள்ளுவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். 21 பாருங்க, பிதாவே நீர் என்னை அனுப்பினதை, நான் இவங்களை அனுப்புற மாதிரி நீர் என்னை அனுப்பினதை, இன்னொரு விதத்தில் எப்படின்னு சொல்றேன், இயேசு உங்களையும் என்னையும் அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கணும்னா, பிதா என்னிலேயும் குமாரன் உம்மிலேயும் இருக்கிறது போல திரியேக தேவன் அவர்கள் எல்லாரும் இப்ப 3 நாளாகிட்டாரு, நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுக்கு தாங்க சிலுவைக்கு போனாரு. சிலுவையின் பரிகாரத்தின் மூலமாக திரியேக தேவன் இப்பொழுது 4 அணியாக மாறிவிட்டார். அது நிறைவேறிவிட்டது. அது என்ன சொல்றார் பாருங்க, நாம் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு உலக இன்னொரு இடத்துல வரும், எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. The very glory, பிதாவே இந்த வேலைக்காக வந்தேன். 12ஆம் அதிகாரத்துல சொல்றாருல, உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமை பிரமாணத்திலிருந்து சத்தம் உண்டாச்சுன்றார. அந்த மகிமைய யாருக்கு கொடுத்தாராம்? உங்களுக்கும், விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும். The same glory has been, we are glorified. அததான் இங்க கொடுத்தேன், அவர்கள் ஒருமைப்பாடு இருக்கும்படி. அதை சொல்லிட்டு என்ன பாருங்க, நீர் என்னை அனுப்பினதை, முதல்ல கிறிஸ்துவுக்குள் அவரோடு இணைந்து இருப்பதன் மூலமாக உலகம் அறியணுன்றாரு. என்னில் அன்பாய் இருக்கிறது போல, என்னில் அன்பாய், நேசகுமாரன், the beloved one, we are highly favored in the beloved one என்றாரு. அந்த அன்பிலே நீங்களும் நானும் இருக்கிறத
உலகம் அறியணுமா? உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிடம் நீர் என்னிலும். பாருங்க, ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. இப்போ அவர் நம்மிலும் நாம் அவரிலும் we are in the beloved one. அப்போ அவர் எவ்வளவு தூரம் நம்மை அன்பு கூறுகிறார். கிறிஸ்து மேல இருந்த ஒரே பேரான நேசகுமாரன் மேல இருந்த அதே அன்பினால் நம்மேல் அன்பு கூறுகிறார். அதே நித்தம் செல்ல பிள்ளையாக நாம் இருக்கிறோம். அவருடைய மன மகிழ்ச்சியாய் நாம் இருக்கிறோம். we are in his bosom. அதுதான் சொல்றாரு. அவர் எங்க இருக்கிறாரு? அவருடைய பூசம்ல இருக்காரு. செல்ல பிள்ளையா அவர் மார்பருகே இருக்கார். அதே இடத்துல நீங்களும் பாருங்க, உங்க பொசிஷனை பாருங்க. பாருங்க, கண்டிஷனை பார்க்காதீங்க, உங்க பொசிஷனை பாருங்க. கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? அதே இடம். நித்தம் அவருடைய செல்ல பிள்ளையாய், நித்தம் அவருடைய செல்ல பிள்ளையாய், அவர் மார்பருகே, அவருடைய மன மகிழ்ச்சியாய், அவருடைய சாயலை, அவருடைய மகிமையை, அவருடைய தன்மையின் சொரூபத்தை வெளிப்படுத்துகிற அதே இடத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்ப நம்ம அதை வெளிப்படுத்துவோம். அதை விசுவாசிக்கணும், அதுல நிலைத்திருக்கணும், அந்த கான்சியன்ஸ்ல இருக்கணும். அதை தான் அவர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். 26க்கு வந்துரும். கடைசியா, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு, நீர் என்னிடத்தில் வைத்த நேசகுமாரன் இவர்கள் பிரியமாய் இருக்கிறேன். அதை எடுத்து வாசிக்காம இருக்க எனக்கு மனசு இல்ல. லூக்கா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறுகிறார். கரை ஏறின உடனே அங்க ஒரு வார்த்தை வருகிறது. 27 இல்ல, இதுல படிச்சு பாருங்க. 22ஆம் வசனம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். நீர் என்னுடைய. அப்போ அவர் எவ்வளவு தூரத்துக்கு அதை சொல்லியிருப்பாரு. அதேதான் உங்களையும் என்னையும் குறித்து சொல்றாரு. சந்தர் சிங், நீ என் நேசகுமாரன், பிதா என்னை பார்த்து என்று சொல்லுவது என் காதில் கேட்கிறது, என் கண்களில் நான் பார்க்கிறேன், அது என் வாய்களில் இருக்கிறது, என் வாயில் நிலைத்திருத்து அதே நினைவாய் இருக்கிறேன். நான் பிதாவின் நேசகுமாரன், அவர் என்னில் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய மகா பெரும் தயவை பெற்றவன். அததான் அவர் அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். நீர் என்னிடத்தில் வைத்த அந்த அன்பு சந்தசிங்கிடத்தில் இருக்கும்படி, நானும் கிறிஸ்துவும் சந்தசிங்கில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை, பிதா என்ற நாமத்தை தெரியப்படுத்தினேன். அப்போ பிதா என்று சொல்லும் பொழுதெல்லாம் கிறிஸ்து மேல எவ்வளவு அன்பு வைத்தாரோ அந்த அன்பு. அதை விட்டுட்டு அடிமை, குப்பை, தூசின்னு சொல்லாதீங்க. அப்படிதானே? உங்க வேலைக்காரன்னு சொல்லாதீங்க, ஒரு சர்வெண்ட்னாதீங்க. யூ ஆர் நோ மோர் சர்வெண்ட். அப்படித்தானே சொல்றாரு கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல. நீங்க வேலைக்காரர் அல்ல. அப்படிதானே? குமாரர்கள், குமாரத்திகள், நேசகுமாரர்கள். குமாரல நேசகுமாரர்கள், அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். அந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுப்பதற்கு அவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்தாரு. இந்த பொல்லாத பசங்க அந்த ஸ்தானத்தில் நாம் வாழ்வதற்கு நீங்களும் நானும் ஏதோ செய்யணும்னு சொல்றாங்க. கிடையாதுங்க, கிடையாது. அவர் செய்தாரே, அந்த அன்பை குறித்து வெளிப்பாட்டு இருந்தால், that you may be filled with all the fullness of God, that you may be filled with all the fullness of God. Abide in my love, abide in my word, abide in me, be conscious of me, awaken unto the truth. விழிப்புள்ளவர்களாய் இருங்கள், அதே நினைவோடு இருங்கள், அதையே கவனித்து பாருங்கள், அவையே பேசுங்கள், அவையே கேளுங்கள், அவைகளே உங்கள் இருதயத்தை நிறைப்பு உங்கள் நினைவாகட்டும். வேற எந்த உங்க சூழ்நிலைகள் கண்டிஷன் அல்ல, உங்களுடைய பொசிஷன் இன் தி பிலவட், ஹைலி ஃபேவர்ட் ஒன். என் ஆத்துமா மகிமைப்படுத்தும். யாரும் உங்களை ஜெபி சோத்திரம் பண்ணு 1000 சோத்திரம் போக்க போட்டு படிச்சு ஒண்ணு இல்லங்க. இருதய நிறைவுனாலே, இதய நிறைவுனாலே. பாரம்பரியம் அதெல்லாம் கொண்டு வந்தது. பாரம்பரியம் இது செஞ்சுட்டா அது வந்துடணும் இல்லங்க.
நீங்க அப்படி இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் பண்றீங்க. மாத்தி போடாதீங்க. மாத்தி போடாதீங்க. குதிரைய முன்னாடி போடுங்க, வண்டிய பின்னாடி போடுங்க. கிறிஸ்துவுக்குள் உங்கள் பொசிஷன் என்ன? பவுல் அப்படித்தானே எல்லா நிருபங்களிலும் போடுறாரு. ஃபவுண்டேஷன் போட்டுட்டு தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணு. ஐயா, பொல்லாங்கான யாவையும் எப்ப சொல்றாரு? who you are in Christ. உங்க பொசிஷனை பார்த்து அதே நினைவோடு இருக்கும்போது அது இலகு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் சுமை லகுவாய் மெதுவாயும் இருக்கிறது. இட்ஸ் வெரி ஈஸி லைஃப், கிறிஸ்டியன் லைஃப். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் how much he loved you and what is your position because he loved you. highly favored one. highly favored ஒன்ன பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக்கு எப்படி ஹைலி ஃபேவர்டா இருந்தா, எப்படி எதிரிகள்லாம் வந்து சொன்னாங்க. எடுத்து வாசித்து பாருங்க ஜெனிசிஸ் 26. அதே அந்த ஆபிரகாமோட பண்ணின யாக்கோபுக்கு என்ன நடந்தது? லாபான் என்ன சொல்றான்? ஒரு எதிரி அவனுக்கு தீமை பண்ணணும்னு நினைச்சா கூட ஈசாக்குக்கு பண்ண முடியல, ஆபிரகாமுக்கு பண்ண முடியல, யாக்கோபு பண்ண முடியல. பிகாஸ் தேவன் அந்த தயவை அவர்களுக்கு பாருங்க. யோசேப்புக்கு தீங்கு பண்ண முடியல, எவ்வளையோ முடியல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீங்கு பண்ண முடியல. வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு. ஏய்ப்தை விட்டு ஏன் அவர்கள் மிகுந்த தயை பெற்றவர்கள். அதை வந்து இந்த எபேசு நிருபத்துல ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அளவில்லாத அன்பு என்று அவர் அங்க சொல்வதை நாம பார்க்கிறோம். 2 அதிகாரம் 4 வசனத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. தேவனோ நம்ம எப்படி இருந்தோம்? பொல்லாதவர்களாக, அக்கிரமக்காரராக, விரோதமானவர்களாக இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாராம்? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து with a great love because of his high favor with us என்ன பண்ணாராம்? மிகுந்த அன்பினாலே, மிகுந்த அன்பினாலே, மிகுந்த அன்பினாலே, மிகுந்த அன்பினாலே, மிகுந்த தயை, மிகுந்த அன்பு உயிர்ப்பித்து அவரோடு எழுப்பி அவரோடு கூட உட்கார வைத்தார். அந்த அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களையும் என்னையும் அவர் உட்கார்ற இடத்துல உட்கார வச்சாருங்க. எம்மாத்திரங்க அவர்கிட்ட போய் சமமா நீங்களும் நானும் உட்கார்றதுக்கு எம்மாத்திரம் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. ஆனா அந்த மிகுந்த அன்பை பாருங்க, அந்த மிகுந்த அன்பை பாருங்க. அந்த அன்பு உங்களை உட்கார வச்சா இந்த கண்டிஷன் எல்லாம் ஏமாத்திரம். அந்த அன்பை பாருங்க. so that இப்படிதானே 3:19 so that you may be filled with all the fullness of God, that you may be filled with all the எல்லா பரிபூரணத்தாலும் நிறையப்பட வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தேவன் நம்மிலே கிரியை செய்து பகல பரிபூரணத்தாலும் நாம் நிரப்பப்பட. ஏற்கனவே நிரம்பிதான பிரதர் இருக்கும். கொலைசியர் 2:9. ஆமா, ஆனா அந்த கான்சியஸ்னஸ் வரும். அதை தான் சொல்றாரு. இந்த அன்புதான் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தது. அவருக்குள் நான் பரிபூரணம் உள்ளவனாய் இருக்கிறேன். அத வாழ்க்கையில கனி காணப்பட வேண்டுமானால் அதிலே நிலைத்திருங்கள். எதிலே? அந்த அன்பிலே. மிகுந்த அன்பினாலே, இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே என்ன பண்ணிட்டாராம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் துரோகத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மை உயிரோடு எழுப்பி அவரோடு கூட மகாதேவன், திரியேக தேவன், உலகத்தை சிருஷ்டித்த தேவன், உலகத்தை தம்முடைய வார்த்தையின் வல்லமையால் தாங்குகிற தேவன், சர்வத்துக்கும் சுதந்திரவாளி, பிதாவின் தன்மை சொரூபமுடையவர், அவரோடு கூட நம்மை உட்கார வைத்தார். அவருக்குள் வைத்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. What is our position? Such a great privilege. குமாரனாக்கினது மாத்திரம் இல்லைங்க, அவரோடு கூட சிங்காசனத்தில் சர்வ அதிகாரமுள்ள சிங்காசனத்தில் உட்கார வைத்து சகலவற்றையும் அவருடைய கால்கள் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சபையாக நம்மை அவரோடு உட்கார வைத்தார். எல்லாவற்றாலும் நிரப்பி விட்டார். இப்ப தேவையெல்லாம் அந்த அன்பை, அந்த மிகுந்த அன்பை, அந்த எல்லையில்லாத அன்பை, அந்த கிரகிக்க கூடாத அன்பை
புரிந்து கொள்ள முடியாத அன்பை, ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று புரிந்து கொள்ள முடியாத அன்பை பார்த்து 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 அந்த அன்பில் நிலைத்திருப்பது ஒன்றுதான் பிரதான தேவையா. என்ன? அந்த அன்பில நிலைத்திருக்கும் பொழுது என்னுடைய பொசிஷன் என்ன? ஐ எம் ஹைலி ஃபேவர்ட் ஒன். ஹைலி ஃபேவர்டுனுடைய வாழ்க்கையெல்லாம் பழைய உடன்படிக்கையிலே நீங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல ஆபிரகாம் வாழ்க்கையில பார்க்கலாம். எதிரி வந்து என்ன சொல்றான்? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குன்றான். அந்த 21 இல்ல 22 21 சொல்வதை பார்க்கலாம். திருப்பி 24 வந்து ஈசா கிட்ட அதை சொல்வதை பார்க்கலாம். பெலிஸ்தர்ல வந்து யாக்கோபிட்ட லாபான் வந்து சொல்வதை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட, ஐயா கையெடுத்து கும்பிடுறோம், எங்க ஊரை விட்டு போயிடுங்க. அவ்வளவு பயம். ஏன்? தேர் ஹைலி ஃபேவர்ட் ஒன். போயிடுங்க, உங்க பொண்ணு வேணுமோ பொண்ணு கொடுக்குறேன், கோல்டு என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கீங்க, தயவுசெய்து போயிடுங்க, உங்க தேவன் உங்களோட இருக்கார், நீங்க மகா தெய்வ, எங்களுக்கு எல்லாம் செத்து போறோம், உங்கள்கிட்ட ஒத்தம் கூட சாவல, இங்கேயும் அங்கேயும் ஆடாப்போம். அந்த இடத்துல நாம் இருக்கிறோம். அந்த தயவு பெற்றவர்கள். அவர்கள் ஏப்தியர் கண்களில் தயவு பெற்றபடினால் அவர்களை கொள்ளையிட்டார்கள். சூப்பர் நேச்சுரல் வெல்த் டிரான்ஸ்ஃபர் வந்துச்சுங்க. இன்னைக்கும் இந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா, சூப்பர் நேச்சுரல் ஹெல்த், சூப்பர் நேச்சுரல் வெல்த், சூப்பர் நேச்சுரல் விக்டரி, அப்படிதானே? இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம், ஆஸ்தி, வெற்றி, சமாதானம், சந்தோஷம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில வருங்க. இந்த வெளிப்பாடு தான். அந்த வெளிப்பாடுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு? என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். பி கான்சியஸ் ஆஃப் மை லவ் ஃபார் யூ. நம்ம அன்பு இல்லைங்க, நம்ம அன்புல திரும்ப நம்ம ஆளுங்க மாற்றி சொல்லிட்டாங்க. நம்ம அன்பு இல்ல, அந்த அன்பை புரிந்து கொண்டா இந்த அன்பு ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுதான் அங்க சீக்கிரட்டே, அதுதான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் புது உடன்படிக்கையின் சாராம்சம். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அறிவு கெட்டாத அந்த அன்பை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது சகல பரிபூரணத்தாலும் எங்கள் வாழ்க்கையில் கனி உண்டாகும் என்று சொல்லுகிறீரே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் என் அன்பிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னீர். நீர் எங்கள் மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே பிரியமானவருக்குள் எங்களை மிகுந்த தயை பெற்றவர்களாய் மாற்றினீர். அதை காண்கிற கண்கள் எங்களுக்கு உண்டாகட்டும், கேட்கிற காதுகள், உணர்கிற இருதயம் எங்களுக்கு உண்டாக உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, எது எங்கள் கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும், எது எங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும்? உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு. அந்த அன்பு எங்களை என்ன செய்தது, நாங்கள் என்னவாக இருக்கிறோம் என்பதை காண்கிற பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர, அதுவே எங்கள் தியானமாயிருக்க ஆவியானவர் அருள் புரிய உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.